தனியார் நாளிதழின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவில் அயோத்தி ஸ்ரீராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தமிழக கோவில்களில் நேரடி ஒளிபரப்பு செய்ய திமுக அரசு தடை செய்து வாய்மொழியாக உத்தரவிட்டதை தனியார் நாளிதழ் செய்தியாக வெளியிட்டது. இதையடுத்து அந்த நாளிதழ் உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் மீது மதுரை காவல்துறை வழக்கு தொடர்ந்துள்ளது. அறநிலைத்துறை அதிகாரிகள் இந்த தடை குறித்து தொலைபேசியில் பேசிய ஆதாரங்கள், கோவில்களுக்கு வந்த பக்தர்களை தடுத்த செய்திகள் என பல ஆதாரங்கள் உள்ள நிலையிலும் திமுக அரசின் இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. செய்திகளை மக்களுக்கு கொண்டு செல்வது ஊடகங்களின் உரிமை மட்டுமல்ல, கடமையும் கூட. அனைத்து ஊடகங்களும் தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று திமுக எதிர்பார்ப்பது வேடிக்கை. அடக்குமுறையை கையாளும் திமுக அரசு பொதுமக்களின் ஒட்டுமொத்த வெறுப்பையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. ஊடக சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படும் திமுக அரசின் இதுபோன்ற அராஜகங்கள் நீண்ட நாட்களுக்கு செல்லுபடியாகாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என பதிவிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.